ஓம் நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இன்று நாம் பார்க்க போவது இந்த ஆண்டில் நிகழப்போகும் மிக முக்கியமான குரு கிரக பெயர்ச்சியை பற்றிதான். ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசியான கடகத்திற்கு நுழைவது மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 60 வருடங்களுக்கு பிறகு குரு கிரகம் உச்ச நிலையிலிருந்து சனி கிரகத்தை பார்க்க போகிறது. இந்த ஒரு அமைப்பும் மிக அருமையான பலன்களை பல ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சும பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்வை கோடி நன்மை. உச்ச குரு பார்த்தால் பல கோடி நன்மை. நமது வாழ்க்கையில் குருவின் பங்கு பல விதங்களில் தொடர்பு கொள்கிறது. கல்வி, அறிவாற்றல், செல்வம், புத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள், உயர் பதவிகள், அரசு வேலைகள் மற்றும் தொழில் மேன்மைகளை தரக்கூடியது. ஒருவரின் வீட்டில் செல்வ வளம் அதிகம் இருக்கிறது, அதுவும் தங்கம் சேர்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் குரு பகவானின் சுபத்துவம்தான். அப்படிப்பட்ட குரு 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் உச்சமாவது மிகவும் சுபத்துவமாகும். பல ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் நன்மைகள் நடைபெறப் போகிறது. குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் கடகத்தில் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை அங்கேயே சஞ்சரிப்பார். பிறகு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சிம்மத்திலேயே டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வக்ர நிலை அடைந்து மீண்டும் கடகத்தை நோக்கி பயணித்து 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2027 முழுமையாக கடகத்தில் நுழைவார். வக்ர நிலையில் உள்ள குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியில் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் முழு வலிமையுடன் உச்ச குருவாக வலம் வருவார். 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் கடகத்திலிருந்து அருள் தந்து அதே 25ஆம் தேதி ஜூன் மாதத்தில் சிம்மத்திற்கு பெயர்ச்சியாவார். ஆக அக்டோபர் வரையில் 152 நாட்களும், ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரையில் 152 நாட்களும் கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பார் என்பதால் அவரின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளில் பதியும். அதுவே சிம்மத்தில் இருக்கும் 84 நாட்களான அக்டோபர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரையில் குருவின் பார்வை தனுசு, கும்பம் மற்றும் மேச ராசியில் பதியும். இப்படிப்பட்ட அமைப்பினால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். கும்பராசி அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி முதல் 3 பாதங்களும் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் 5ஆம் வீடான மிதுனத்தில் இருந்து 6ஆம் வீடான கடகத்திற்கு ஜூன் மாதம் பெயர்ச்சியாகிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அந்த இடத்தில் அமர்வது அவ்வளவு நல்லதல்ல. பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதே சமயம் அங்கு இருந்து தனது உச்ச பார்வையில் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சக ராசியையும் 12ஆம் இடமான மகரத்தையும் மற்றும் 2ஆம் இடமான மீனத்தையும் பார்க்க போகிறார். அவரது விசேஷ பார்வைகளால் கெடுபலன் குறைந்து நற்பலன் கிடைக்கப் போகிறது. முதலில் 6ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் நிறைய இருக்கும். அதிக சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொன்றையும் போராடித்தான் அடைய வேண்டியதாக இருக்கும். குரு பார்வை கோடி நன்மையாச்சே, அப்ப அது எனக்கு இல்லையான்னா பொதுவாக அது உண்டு. ஆனா 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறதால உங்களுக்கு ஓட விட்டு அலைச்சல்களை கொடுத்து வியர்வை சிந்த வைத்துதான் அதை தரப்போகிறார். பலருக்கும் இந்த காலத்துல தொழிலில் ஒரு மாற்றம் செய்ய வைப்பார். தொழில் செய்யும் இடத்தை மாற்றிக்கொள்வது, தொழில் கூடத்திலேயே உள் மாற்றம் செய்வது, சிலருக்கு ஊரை மாற்றுவது அனைத்தும் குரு செய்ய வைப்பார். சரி, இந்த மாற்றம் மூலமாக பெரிய ஏற்றம் வருமா என்று பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லை. வெறும் மாற்றம் மட்டுமே தருவார். ஏற்றம் வேண்டுமெனில் உங்களது அதீத முயற்சி அங்கே வேண்டும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அப்படித்தான். இடமாற்றம், ஊர் மாற்றம் உண்டாகலாம். வேலை அலுவலகத்திலேயே உள்ளேயே டிபார்ட்மெண்ட் மாற்றம் ஏற்படலாம். பதவி மாற்றம் கூட வரலாம். ஆனால் எல்லாம் உங்களுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, நீங்கள் விரும்பியதை போல நல்ல லாபகரமானதாக இருக்குமா என்று பார்த்தால் வாய்ப்பு குறைவுதான். மாற்றம் வரும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். குரு 12ஆம் இடத்தையும் பார்ப்பதால தூரதேச பயணம் உண்டாகலாம். அதுவும் கடன் வாங்கி செலவு செய்து வெளிநாட்டு வேலைக்கு சேர்வீங்க. அல்லது தொழில் தொடங்க பிளான் பண்ணினதை காட்டிலும் அதிகமான முதலீடு பண்ணிட்டு முழிக்கவும் வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. 2ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். 2ஆம் வீடு
குடும்பம், வரவு மற்றும் வாக்குஸ்தானம் ஆகும். இதுல இந்த வாக்குல ஏற்கனவே சனி இருக்கு. இன்னும் 7.5 சனியில் பாத சனி காலம் முடியல. சனியும் பலமாக இருக்கு. வாயை கொடுத்து நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ 6ஆம் வீட்டுல இருந்து பார்க்கும் குருவால நன்மை வருமானு பார்த்தா அதுதான் இல்லை. இந்த குரு பயிற்சி காலத்துல கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, மற்றவர்களுடைய வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இதுல எல்லாத்தையும் நீங்க அட்வைஸ் பண்றேன்னு போய் ஐடியா தரேன்னு சொல்லி ஏதாவது சிக்கல்கள்ல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. மறந்தும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட்டுறாதீங்க. இந்த குரு பயிற்சி காலத்துல கும்ப ராசிக்கு எந்தெந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சியை தரும் என்று பார்த்ததில், மருத்துவம் சார்ந்த மருந்து உற்பத்தி கம்பெனிகள், மருந்து கடைகள், மருத்துவமனைகள், கிளினிக் போன்றவைகளும், அதோட யோகா மற்றும் உடற்பயிற்சி மையங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். சட்ட ஆலோசகர்கள், ஆடிட்டர்கள், வரி ஆலோசனை தருபவர்கள் மற்றும் மனிதவள மேம்பாடு செய்யும் கும்பராசினர்களுக்கு அந்த துறையில் நல்ல வளர்ச்சி காண்பார்கள். பள்ளி, கல்லூரி, கோச்சிங் சென்டர்கள், போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்கள் மற்றும் ஆன்லைன் கல்வி தளங்கள் நடத்துபவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். 6ஆம் இடம் சந்திரனின் வீடு என்பதால் சந்திரன் சார்ந்த ஹோட்டல் பிசினஸ், கேட்டரிங், மளிகை கடைகள், பால் பண்ணை மற்றும் இயற்கை விவசாயம் சார்ந்த தொழில்கள் சிறப்பான வளர்ச்சியை காணும். குரு கிரகம் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதாலும் 6ஆம் இடம் நீர் ராசி என்பதாலும் கடல் சார்ந்த வணிகத் தொழில்கள், லாஜிஸ்டிக்ஸ், டிராவல்ஸ் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் நல்ல லாபத்தை தரும். அதுவே ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு, தங்கம் மற்றும் நகை வியாபார கடை நடத்துபவர்கள், அரசு டெண்டர்கள் எடுத்து தொழில் புரிபவர்கள், ஆடை மற்றும் ஜவுளித்துறையில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதனால் லாபம் குறைவாகவே இருக்கும். இதை தவிர வட்டி தொழில், பினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், ஷேர் மார்க்கெட் மற்றும் கிரிப்டோ போன்ற தொழில்கள், புதிய கூட்டு வியாபாரங்கள் நஷ்டமடைய கூட வாய்ப்புகள் உள்ளன. கவனம் தேவை. குடும்பம் என்று பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து போக பழகி கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் மதிப்பு இருக்கும். ஆனால் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குரு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமண பேச்சுக்கள் கூடி வரும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஜனவரி மாதத்திற்குள் திருமணம் நடக்க நல்ல காலம் காட்டுகிறது. திருமணமான தம்பதிகளிடையே ஈகோ சண்டைகள், குடும்ப சண்டைகள் வர வாய்ப்பு இருப்பதால் இந்த குரு பயிற்சி காலத்தில் புரிந்து செயல்படுவதே நல்லது. கும்பராசி பெண்களுக்கு இந்த காலத்தில் பொறுமை அவசியம். வீட்டிலையும் வேலையிலையும் தொழில் செய்யும் இடத்திலையும் பொறுப்புகள் அதிகரிக்கும். அலைச்சல்கள் இருக்கும். டென்ஷன் ஆகிற அளவுக்கு சிச்சுவேஷன் உருவாகும். பொறுமைதான் உங்களை உயர்த்தும். இதுவே குரு பகவான் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியில் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு அதிசார பயிற்சியான பிறகு அந்த 7ஆம் வீடான சிம்மத்தில் நட்பாக அமர்ந்து அங்கிருந்து 11ஆம் வீடான தனுசு ராசியையும், முதல் வீடான உங்கள் ராசியின் மீதும் 3ஆம் வீடான மேசத்தையும் பார்க்கும்படி ஆகும். கும்ப ராசிக்கு 7ஆம் இடம் என்பது சமசப்தம பாவம். அங்கு குரு அமர்வது மிகுந்த சிறப்பாகும். இதனால் கும்பராசி நேயர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி உண்டாகும். நேயர்களே, அதிசார பயிற்சி பற்றி விரிவான பலன்கள் பின்வரும் காலங்களில் பதிவேற்றப்படும். தற்போது சில முக்கிய பலன்கள் மட்டும் இங்கே சொல்கிறேன். இந்த காலத்தில் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். புதிய கூட்டாளிகள் அமைவார்கள். புதிய முதலீடுகள் மூலம் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இது நல்ல காலமாகும். வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள், ஊதிய உயர்வு உண்டாகும். பொருளாதாரம் ஓரளவுக்கு நன்றாக உயரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். குடும்ப தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்ய முடியும். விசேஷங்கள், சுபகாரியங்கள் வீட்டில் தடையின்றி நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் பிறக்கும். சிலருக்கு இயற்கையாகவே புத்திர பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு மதிப்பு உயரும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும். நேயர்களே, அதிசார பயிற்சி என்பது ஒரு குறுகிய கால பயிற்சி என்பதால் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கும்பராசினருக்கு இந்த காலத்துல மேலும் நன்மைகள் தொடர வசதி இல்லாத மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்வது, வியாழந்தோறும் கோயிலில் குரு பகவானை வணங்குவதும், ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்கள் உயர்வுக்கு பலம் சேர்க்கும். நேயர்களே, இது போன்ற ஜோதிட ரீதியான பல விஷயங்கள், சூட்சமங்கள் எங்கள் சேனலில் தொடர்ந்து வரப்போகின்றன. நீங்கள் புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க இதில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.